வெனஸ்டே 7 AM காலையில் எழுந்த உடனே ஒரு கேவலமான கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது. அப்படி நான் பார்த்த ஒரு ரீல் தான் மிஸ்டர் பார்த்திபனோடது. உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால தான் வாங்கணும். இப்போ நான் சமீபத்தில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு பணத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியுது. இது ரீலா இல்லை ரியலா இல்லை ரியலான ரீலா? ஐயோ, அவரோட பழக்கம் நமக்கு ஒட்டுக்குச்சே. ஆனால் சொன்னது கரெக்டு தானே? மணின்னு சொன்ன உடனே நம்மளோட மைண்டில் அன்னியன் படத்தில் விக்ரமுக்கு வர மல்டிபிள் டிஸார்டர் மாதிரியே நமக்கு ஒரு 3 கொஸ்டின் வரும். ஹவு டு மேக் த மணி, ஹவு த ஃபக் ஹி ஹேஸ் த மணி, ஹவு டு டபுள் மை மணி. இந்த 3 கொஸ்டின் தான் நம்மளோட மைண்டில் வரும். கேவலமாக இருக்கேன். ஒரே செகண்ட். இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஆக்சுவலாக எவன்டா இந்த பணத்தை கண்டுபிடிச்சான்ற கொஷின் நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் யாருன்னா இந்த 2 சின்ன பசங்க தான் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசனாகவே இருக்காங்க. கபீர், என்ன சொல்கிறேன், இந்த 2 சின்ன பசங்க எப்படி பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். பிகாஸ் இட்ஸ் எ ஸ்டோரி டைம். நம்மளோட சின்ன வயசில் நம்மக்கிட்ட 2 சாக்லேட் இருக்குன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பாதி கேக்க வாங்கி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். திஸ் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி மணி ஹேஸ் பிகன். ஏன்னா இதுதான் 16th செஞ்சுரியில் வாழ்ந்த மக்கள் பண்ணிட்டு வராங்க. 16th செஞ்சுரியில் வாழ்ந்த மக்கள் இப்போ அவங்க கிட்ட 2 மூட்டை அரிசி இருக்குது, அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கோதுமை இருக்குன்னா இவங்க கிட்ட இருக்கிற 2 மூட்டை அரிசியில் 1 மூட்டையை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற கோதுமையை வாங்கி அவங்களோட வாழ்வியலை நடத்திட்டு வராங்க. இதுதான் பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே நடக்க ஆரம்பிக்குது. அதுலேருந்து சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த யோசிச்சதோட பின் விளைவு என்ன ஆகுதுன்னா, கோல்டு அண்ட் சில்வர் எவன் அதிகமாக வச்சிருக்கானோ அவன் தான் கெத்து, அவன் தான் வெல்த்தான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஏன்னா இந்த அரிசியும் கோதுமையும் மண்ணில் எவ்வளோ போட்டாலும் விளைய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கோல்டு அண்ட் சில்வர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எவன் வச்சிருக்கானோ அவன் தான் வெல்த்தான பர்சன் சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த கோல்டு அண்ட் சில்வரை வச்சு இந்த ஸ்டோரியை நான் இங்கே என் பண்ண ஆசைப்படல. ஏன்னா நான் சொல்ல போகிற லாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க போது அங்கே இந்த ஸ்டோரியை நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து கீ இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த வீடியோவில் இருக்கிறது இம்பார்ட்டண்டான செக்மெண்ட். இப்போ ஹவு டு ஏர்ன் மணின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணோம்னா எக்கச்சக்கமான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் 9 to 5 ஜாபுக்கு போய் இல்லை பிஸ்னஸ் பண்ணு இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லி ஏதாச்சும் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் ஆக்ஷனுக்கு கீழே வரும். அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணுக்கு நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த நைட்டு என்ன பண்ணுவீங்க? நைட்டு என்ன சொன்னேன், ஓகே ஏதோ ஒன்று போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறோமே. அந்த முந்த நாள் என்ன பண்ணுவீங்க, மணிரத்னம்லேருந்து ஜிவிஎம் படம் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு அதில் வர லவ் சீன்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு போய் அதே சீனை பெர்ஃபார்ம் பண்ண பார்ப்பீங்க. ஆனால் அப்போவே நீங்கள் குழப்பிடுவீங்க. ஆனால் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் போனீங்கன்னா என்ன ஆகும்? கம் டு மை மூஞ்சிய பாரு, சரி பிஞ்சிரும். வா நாவலே கடை சொல்கிறேன். இதுதான் ஆகும். அடுத்து இந்த ப்ரிப்பரேஷன்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஹேவிங் ஏ மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளில் சில மக்கள் ஜெனட்டிக்கலாகவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட என்விரான்மெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக அந்த டாப் 1% போயிடுவாங்க. ஆனால் நம்மளில் பல மக்கள் ஜெனட்டிக்கலாகவும் இன்டெலிஜென்ட்டாக அவ்வளோவா இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க. அண்ட் நம்மளுடைய அட்மாஸ்பியர் அண்ட் என்விரான்மெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளோட ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் இருப்பான். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளால் அந்த 1% போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் போக முடியும். அதுக்கு இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா ஹார்ட் ஒர்க், செகண்ட் லேர்னிங், தேர்டு இது 2த்தையும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் நாமளும் அந்த டாப் 1% போயிடலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இப்போ ஐஃபோனில் 526 ஜிபியோ 512 ஜிபி இன்டர்னல் ஸ்பேஸ் இருக்குன்னா நம்மக்கிட்ட பழைய ஆண்ட்ராய்டு மொபைல் தான் இருக்கா, பழைய ஆண்ட்ராய்டு மொபைல் தான் இருக்குது. அதில் கம்மியான இன்டர்னல் ஸ்பேஸ் தான் இருக்குன்னா ஒரு மெமரி கார்டை போட்டு நாமளும் அந்த 526 ஜிபியோ இல்லை 512 ஜிபி இன்டர்னல் ஸ்பேஸை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி தான், இருக்கிறவன் மீசையை வச்சுக்கிறான், இல்லாதவன் மீசையை ஒட்டிக்கிறான், அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து ஹவு த ஃபக் ஹி ஹேஸ் த மணின்னு சொல்லிட்டு பல பேர் மேலே எனக்கும் பர்சனலாக காண்ட் இருந்திருக்கு. அதனால் அது சரி எப்படி ஒரு சில மக்கள் கிட்ட மட்டும் மணி அவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எனக்கு பிடிச்ச 3 பேரை நான் எடுத்து அவங்களோட கரியரை நான் ரிசர்ச் பண்ணேன். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த பர்சன் தான் தல தோனி, அடுத்து தளபதி விஜய், டெக்னாலஜி சுந்தர் பிச்சை. இவங்க 3 பேர் எடுத்து இவங்களோட கரியரை மட்டும் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது
ஆக்சுவலாக நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா இவங்க 3 பேர்கிட்ட மேஜராக ஒரே ஒரு ஸ்கில் தான் இருக்குது. அந்த ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணுறாங்க. அதனால தான் தே ஆர் மோர் ஃபேமஸ் அண்ட் தே ஆர் மேக்கிங் மோர் மணி. இப்போ தோனி எடுத்துக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கில் அந்த கிரிக்கெட் ப்ளே பண்ணுறது, தளபதி விஜய் கிட்ட இருக்கிற ஸ்கில் ஆக்டிங், இப்போ டெக்னாலஜியில் பார்த்தோம்னா சுந்தர் பிச்சை அது சேம் டெக்னாலஜியில் அவர் இருக்கார். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி எல்லாமே போகிறதுனால தான் தே ஆர் மேக்கிங் த மணி அண்ட் தே ஆர் வெல் ஃபேமஸ். அடுத்து இந்த வேர்ல்டில் எவ்வளோ தான் ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கூகுள் ரிசர்ச் பண்ணேன்னா என் நம்பர் ஆஃப் ஸ்கில் இந்த வேர்ல்டில் இருக்குது. அதில் பீப்புள் டிமாண்ட் பண்ணுறத நமக்கு பிடிச்ச ஸ்கில்லை எடுத்து இந்த மைண்ட் செட், அந்த ஹார்ட் ஒர்க்கு, லேர்னிங், கன்சிஸ்டன்சி இந்த மூணுத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா நாமளும் அந்த டாப் 1%க்கு போகலாம். அடுத்து ஹவு டு இன்க்ரீஸ் மை மணி இல்லை ஹவு டு டபுள் மை மணின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தளபதியோட குட்டி ஸ்டோரியில் ஆன்சர் இருக்குது. தளபதியோட குட்டி ஸ்டோரியில் என்னடா ஆன்சருன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போ நாம தான் கிங்கு, நம்மளோட மணி தான் தளபதி. இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் போடுறோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வர்றது தான் இந்த மணியோட வேலையே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மணிக்கு ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அது போய் வாங்கிட்டு அது வந்துடும். அதனால் ஏதாச்சும் யூஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதனால் ஒரு யூஸும் கிடையாது. அன்டில் அன்லெஸ் யூ ஆர் யூஸிங் இட் ஃபார் சம் ப்ரொஃபஷனல் திங்ஸ். அதே உங்களோட மணியை இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதோட வேலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு டபுளாக திருப்பி உங்ககிட்ட வரது தான். இதில் எந்த ஆர்டரை போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அடுத்து ஏன் அந்த ஸ்டோரியை நான் லாஸ்ட்டில் என் பண்ணுறேன்னு சொன்னேன்னா சொல்கிறேன். இப்போது கோல்டு அண்ட் சில்வருக்கு தான் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சிட்ட மக்கள் இப்போ எது வாங்கினாலும் அந்த கோல்டு அண்ட் சில்வர் எடுத்துகிட்டு போய் கொடுத்து தானே வேறு ஏதாச்சும் பொருள் வாங்க ஆரம்பிக்கணும். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. அதனால் அவங்களால அது எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரேட் பண்ணாலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நோட்டுக்கு மாறுறாங்க. லாஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் அதே நோட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கூகுள் பே, ஃபோன்பே இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம மாறிட்டோம். அடுத்த ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பணத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நமக்கே இன்னும் தெரியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட் இட் நவ். ஸோ அதனால் பணத்துக்கு தெரிய மரியாதையை கம்மி பண்ணிட்டு பீப்புளுக்கு மரியாதை தர ஆரம்பிங்க. பூமர் வாசனை அடித்தாலும் இதுதான் ட்ரூ. நான் ஏதோ பெருசாக சாதனை பண்ணிட்டு தான் என்னை பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர். ஸோ பீப்புளுக்கு மரியாதை தர ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.